அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்துக்க கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் கார்த்திக் வெங்கட் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி மார்னிங் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெசேஜ் உங்களுக்கு நான் காட்டுறேன். செஞ்சு பாருங்கள். குட் மார்னிங் சார், ஐ எம் கார்த்திக் ஃப்ரம் கிருஷ்ணகிரி. 3 இயர்ஸாக குரூப் 4 குரூப் 2 படிச்சுட்டு இருந்தேன். நான் டிஎன்பிசி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சேனல் கிஷோப் அகாடமி தான். எப்போவும் ஜிஎஸ் அண்டு மேக்ஸ் உங்கள் நோட்ஸ் தான் ஃபாலோ. எக்ஸ்ட்ராவாக த்ரோன் அகாடமி, சாய்ஸ் அகாடமி பார்த்தேன். லாஸ்ட் 2 குரூப் 4 எக்ஸாமில் 3 to 5 கொஷினில் ஜாப் மிஸ் பண்ணிட்டேன். பட் சைமல்டேனியஸ்லி நான் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கும் படித்தேன். அதாவது டெக்னிக்கல் எக்ஸாமுக்கும் அவங்க சைடில் படிச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ 4 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். அதுவும் ஸ்டேட் ரேங்க் எடுத்துட்டேன் அண்டு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்டிங்கும் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அவங்க எடுத்த போஸ்டிங் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜேடிஓ சர்வைவர் ஸ்டேட் ரேங்க் 4, சர்வைவர் ஸ்டேட் ரேங்க் 97, டிராஃப்ட்மேன் ஸ்டேட் ரேங்க் பார்த்தோன்னா 65, சர்வைவர் கம் அசிஸ்டண்ட். ஓகேங்களா? அப்புறம் டிராஃப்ட்மேன் ஸ்டேட் ரேங்க் 19. கிட்டத்தட்ட 4 எக்ஸாம்லேயுமே எல்லாமே ஸ்டேட் லெவலில் தான் எடுத்திருக்காங்க. எனக்கு ஜிஎஸ் அண்டு மேக்ஸோட பேஸ்மெண்ட் நீங்கள் தான் சார். தேங்க்யூ சார். ஒன்லி ஃப்ரீ யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் கிளியர் பண்ணேன். உங்கள் சர்வீஸ் கண்டினியூ பண்ணுங்கள். நான் குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்ல நினச்சேன். பட் டெக்னிக்கல் எக்ஸாமே நான் கிளியர் ஆகிடுச்சு. ஒன் செகண்ட் தேங்க்யூன்னு சொல்லியிருந்தாங்க. நாமளும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ஆடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த மெசேஜ் நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷமாக அந்த பிரதர் படிச்சிருந்துருக்காங்க. 3 வருஷமாக படித்ததில் எல்லாமே கிட்ட ஒரு 3 to 5 கொஷினில் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய உழைப்பை அவங்க எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணலை. இங்கே பிரச்சனையே அதுதான். அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தொடர்ந்து படிச்சிருந்துருக்காங்க. ஸோ கடவுள் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பையனுடைய உழைப்பு ஒரு உன்னதமாக இருக்குது, இந்த பையனுடைய உழைப்பு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் எதிர்பார்த்ததை விடவே டபுளாகவே செஞ்சுருக்கார். 4 எக்ஸாமில் ஸ்டேட் லெவலில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாது. இது எல்லாமே ஒரு தடவை தோல்வி அடைஞ்சு மட்டுமே கிடச்சிடாது. இவங்க பல தோல்வி கண்டதுக்கான ஒரு பலன் அந்த உழைப்பை எந்த இடத்துலையும் விடாமல் தொடர்ந்து அந்த உழைப்பை பார்த்தோன்னா கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதுக்கு டபுளாக அதான் சொல்லுவாங்கள்ல, உழைப்பை உன்னதமாக கொடுத்தா, உண்மையாக கொடுத்தா அதுக்கான பலன் நமக்கு டபுளாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. நேற்றே நான் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன். உண்மையாக உழைங்க, ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, உண்மையாக உழைங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, என்ன உங்களுக்கு தேவையோ அது உங்களுக்கு டபுளாக சேரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பாருங்கள், இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாமோ குரூப் 2 எக்ஸாமோ உங்களோட உழைப்பு உன்னதமாக கொடுங்க. எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த டைமுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க போதும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஒன்லி ஃப்ரீ யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் நான் கிளியர் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெரிய கோச்சிங் சென்டர் போகணுன்னு அவசியம் கிடையாது. பெரிய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக நீங்கள் யூடியூப்பில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே அழகாக பாஸ் பண்ணிடலாம். ஒரு சிலர் கோச்சிங் சென்டர் போகிறாங்கன்னா அங்கே போனால் நம்ம படிப்போம், வீட்டில் இருந்தால் படிக்க முடியல, ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் ஒரு பொறுப்பாக படிப்போங்கிறதுக்காக போகிறதுனே தவிர, நீங்கள் நார்மலாக யூடியூப் சேனலில் படித்தோம்னா பாஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. எங்கே போனாலும் நீ படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். உறுதியாக இருக்கிறவங்க எங்கேயுமே போய் சேரலினாலுமே ஒருத்தரோட கைடன்ஸ் இருக்கா, இப்படி போகணுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதும், அழகாக கிளியர் பண்ணிடுவாங்க. இல்லை இப்படி போகணுன்னு சொல்கிறதுக்கு ஆள் தேவைப்படாது. ஈவன் அவங்களுக்கு எல்லா விஷயமும் ஓரளவு புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு தான் தேவை, தெரிஞ்சவங்களுக்கு தேவை கிடையாது. அங்கங்கே ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மைண்டு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்க இங்கே எல்லாருக்குமே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது. அந்த தகுதியை நீங்கள் வெளியில் கொண்டு வராததும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் தான் இருக்கே தவிர, அடுத்தவங்களை காரணம் சொல்லிவிட்டு, டைம் கிடைக்கலன்னு காரணம் சொல்லிவிட்டு, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னு காரணம் சொல்லிவிட்டு, வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு காரணம் சொல்கிறதுனால இங்கே எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. உண்மையாக உழைங்க, உண்மையாக படிங்க. கிடைக்கிற அரை மணி நேரம் தான் கூட படிங்க. உங்களுக்கானது என்ன சேருமோ அது உங்களை சேரும். ஓகேங்களா? அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. இந்த பிரதருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம கிஷோப் அகாடமி சார்பாக. ஓகேங்களா? மிக்க நன்றி.